வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஆதார் கார்டு. அதாவது நீங்கள் புதுசாக ஆதார் கார்டு அப்ளை பண்ண போகிறவங்களா இருந்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காகனா பின்னாடி சில விஷயங்களுக்காக அலையிறதுக்கு தேவை இருக்காது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ பார்த்துருப்பீங்க, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அல்லது சில பேர்த்துக்கு வந்து மேலில் ஃபீமேல் மாதிரி வந்திருக்கும். அப்புறம் சில பேர்த்துக்கு அவங்க நேமில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம பின்னாடி வந்து அலையக்கூடாது. அதுக்காகத்தான் நான் வந்து முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு எடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு பேப்பரில் நம்ம குழந்தையோட பேரை வந்து அந்த பேப்பரில் எழுதிக்கணும். தமிழ்லேயும் எழுதிக்கணும், இங்கிலீஷ்லேயும் எழுதிக்கணும். அப்புறம் டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கணும். அப்புறம் நம்ம மொபைல் நம்பரை எழுதி வச்சுக்கணும், அட்ரஸையும் எழுதி வச்சுக்கணும். அங்கே போய் நம்ம சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கும் நிறைய பேர் அவங்களையும் குறை சொல்ல முடியாது. டைப் பண்ணுறப்ப வந்து என்ன ஆகுதுன்னா மிஸ்டேக் வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். நம்ம சில பேர் வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து அது சொல்ல மாட்டுறாங்க போல இருக்குது, என்னன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா RENUGA ரேணுகான்னு சில பேர் போடுவாங்க, சில பேர் RENUKA அந்த இடத்துல KAன்னு போடுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், நாம் என்ன ஸ்பெல்லிங் நம்ம பேர் எழுதுவோமோ அந்த பேர் கரெக்டாக இருக்கணும். அப்போ பின்னாடி வந்து அது தப்பாக வந்துருச்சு கடைப்பி அலைய முடியாது. அதுக்காக தான் ஒரு பேப்பரில் ஃபஸ்ட்டு நம்ம எழுதிட்டு போயிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து ஆதார் கார்டு புதுசு அப்ளை பண்ணுறப்ப வந்து பெற்றவங்க, அதாவது அம்மாவோட ஆதார் கார்டை வச்சும் எடுத்துக்கலாம், அப்பாவோட ஆதார் கார்டு வச்சும் எடுத்துக்கலாம். அது வந்துடும். அது யாராவது ஒருத்தரோட ஆதார் கார்டு வச்சு எடுத்தாவே வந்துடும். இப்போ அம்மாவோட ஆதார் கார்டு வச்சு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஆதார் கார்டை வந்து ரேஷன் கார்டில் சேர்த்துக்கலாம். ரேஷன் கார்டு அட்டையில் வந்து பேர் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது ஃப்யூச்சரில் என்ன ஆகுது அப்படின்னா, எங்கள் பக்கத்து வீட்டு பிள்ளை வந்து 6th படிக்குது. அவங்க ஸ்கூலில் சொல்லிவிட்ருக்காங்க, அந்த பிள்ளைக்கு வந்து ஆதார் கார்டில் வந்து அவங்க அம்மா பேர் போட்டு ஆதார் கார்டு எடுத்திருக்காங்க. தெரியாமல் எடுத்திருக்காங்க. நானும் என் பிள்ளைக்கு அப்படி எடுத்தேன். என்னோடய பேர் ஒரு பிள்ளைக்கு எடுத்துக்க ஒரு பிள்ளைக்கு வந்து அவங்க அப்பா பேர் போட்டு எடுத்திருக்கோம். ஆமாம், அது என்ன சொல்ல வரேன்னா, அவங்க அம்மா பேர் போட்டு ஆதார் கார்டு இருக்குல்ல, அதை வந்து மாற்றிட்டு வர சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா பேர் போட்டுருக்கணுமா. அதுக்காக தான் நான் முதல்ல சொல்ல வந்திருக்கேன். நீங்கள் ஆதார் கார்டு எடுக்க போகிறீங்க அப்படின்னா அப்பா பேர் போட்டு ஆதார் கார்டை எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது எடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, பின்னாடி அலைய தேவை இருக்காது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எந்தெந்த பிரச்சனைக்காகலாவும் ஆதார் கார்டில் எந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஃபேஸ் பண்ணி நீங்கள் அலைஞ்சிருக்கீங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து தமிழ்லேயும் இருக்கிற மாதிரி கேட்டிருக்காங்களாம், இங்கிலீஷில் இருக்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்களாம் ஸ்கூலில். ஆமாம், அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ரெண்டுமே இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.